வணக்கம். நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உலகத்துல எத்தனை விண்ண கலாச்சாரங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் எல்லா இடத்துலயும் பொதுவா இருக்கு. அறுவடை திருவிழாக்கள். ஆமா. அமெரிக்காவுல தேங்க்ஸ் கிவிங்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல பொங்கல், மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறோம். பேர் வேற, ஆனா நோக்கம் ஒண்ணுதான். விவசாயிகளுக்கு நன்றி சொல்றது. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு சமூகம் யாருக்கு நன்றி சொல்லுதுங்கிறத வச்சு அந்த சமூகத்தோட அடித்தளம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உலகத்துல 8 பில்லியன் மக்களுக்கு மேல இருக்கும். இத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கிற விவசாயிகளோட முக்கியத்துவத்தை நம்ம எவ்வளோ பேசினாலும் பத்தாது. அவங்க இல்லைன்னா நாகரிகமே இல்லை. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நாம எல்லோரும் விவசாயத்தை இவ்ளோ மதிக்கிறோம், இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம். ஆனா நிஜத்துல உலகம் முழுக்க விவசாயத்துறை ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கு. உண்மைதான். விவசாயிகள் போராடுறாங்க, நஷ்டப்படுறாங்க. இது ஒரு பயங்கரமான முரண்பாடு இல்லையா? நிச்சயமா. இந்த முரண்பாட்டை ஆழமா புரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு நாம சில முக்கியமான ஆதாரங்களை கையில் எடுத்திருக்கோம். முக்கியமா செந்தில்குமார் PhD எழுதின விவசாய தொழில் துயரங்கள், விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள், ஒரு உலகளாவிய வேண்டுகோள் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரை தான் நம்ம விவாதத்தோட மையம். அப்போ நம்மளோட நோக்கம் தெளிவு. விவசாயத்துறை ஏன் அமைப்பு ரீதியா இவ்வளவு பலவீனமா இருக்கு? சரித்திரத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற கொள்கைகள் வரைக்கும் என்ன தப்பா போச்சு? விவசாயிகள் ஏன் அவங்க உழைப்புக்கேத்த பலனை அடைய முடியல? இந்த கேள்விகளுக்கு விடை தேட போறோம். சரி, வாங்க இந்த ஆழமான விவாதத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல சரித்திரத்துல விவசாயிகளோட இடம் என்னவா இருந்துச்சு? சரித்திரத்துல அவங்க இடம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்க நாம வேற எங்கேயா போக வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாலே போதும். ஓ, திருக்குறளா? அதுல என்ன சொல்லியிருக்கு? ஒரு ரொம்ப பிரபலமான குறள் இருக்கு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். சிம்பிளா சொன்னா, உழவு தொழில் செய்றவங்க மட்டும்தான் தன்மானத்தோட சுயசார்பா வாழ்றாங்க. மத்தவங்க எல்லோரும் அவங்கள சார்ந்து அவங்கள தொழுதுதான் வாழணும்னு சொல்றார். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய வார்த்தை அது! தொழுதுண்டுனா வணங்கி வாழணும்னு அர்த்தம். அப்போ விவசாயி தான் சமூகத்தோட மைய புள்ளின்னு அப்பவே சொல்லிட்டாங்க. அதேதான். இன்னொரு இடத்துல அவங்கள உலகின் அச்சாணின்னு சொல்றாரு. அவங்க கை மடங்கினா, அதாவது வேலையை நிறுத்திட்டா, துறவிகளால கூட வாழ முடியாதுன்னு சொல்றாரு. இது வெறும் கவிதை இல்ல. ரோம் சாம்ராஜ்யம் மாதிரி பெரிய பெரிய நாகரிகங்களோட பலமே விவசாயிகள் கிட்ட இருந்து வரியா வாங்கின தானியங்கள் தான். அவங்க இல்லைன்னா அரசாங்கமே இல்ல. சரி, அவங்க தான் அச்சாணி, அவங்க தான் ஆதாரம்னு எல்லாம் சொல்றோம். ஆனா ஒரு யதார்த்தமான கேள்வி இருக்கு. சரித்திரத்துல விவசாயம் செஞ்ச ஒரு சராசரி மனுஷன் பெரிய பணக்காரன் ஆக முடிஞ்சுதா? அதுதான் இல்ல. அது ஒரு கசப்பான உண்மை. பெரிய நிலச்சுவாந்தார்களை தவிர சராசரி விவசாயிக்கு விவசாயம்ங்கிறது வைத்து நிரப்புற ஒரு வழிதான். உண்மையான லாபம் எல்லாம் நிலத்தோட உரிமையாளருக்கும் வரி வாங்குற அரசர்களுக்கும் தான் போச்சு. விவசாயி தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே போராட வேண்டியிருந்தது. அப்ப இந்த நிலைமை எப்போ மாறுச்சு? தொழில் புரட்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. தொழிற்புரட்சி தான் ஒரு பெரிய திருப்புமுனை. புதுசா மிஷின்கள் வந்துச்சு, உரங்கள், நல்ல போக்குவரத்து, சேமிப்பு வசதிகள், பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள்னு எல்லாம் சேர்ந்து உற்பத்தியை பல மடங்கு அதிகமாக்குச்சு. இதனால 19ஆம் நூற்றாண்டுல ஒரு குறுகிய காலத்துக்கு விவசாயம் உண்மையிலேயே லாபகரமான தொழிலா மாறுச்சு. ஓகே, அப்போ விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம் வந்திருக்கு. ஆனா நீங்க குறுகிய காலத்துக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த நல்ல காலம் நீடிக்கலையா? இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது போல. ஆமா, அந்த வளர்ச்சி நீடிக்கல. உலகளாவிய வர்த்தகம் விவசாய பொருட்களுக்கு புது சந்தைகளை திறந்து விட்டது உண்மைதான். ஆனா அதுவே அவங்க வீழ்ச்சிக்கும் காரணமா அமைஞ்சது. இருங்க, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. புதுசா சந்தை கிடைச்சா லாபம் தானே, அது எப்படி வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உற்பத்தி தேவைக்கு அதிகமாயிடுச்சு, அப்ப என்ன ஆகும்? விலை குறையும். கரெக்ட். அமெரிக்கா விவசாயியும் இந்திய விவசாயியும் ஆஸ்திரேலியா விவசாயியும் ஒரே யூரோப்பியன் சந்தைக்காக போட்டி போட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு நட்பு ரீதியான போட்டியா இல்ல. நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி இந்த போட்டி காலனித்துவ போர்கள் வரைக்கும் போச்சு, அரசியல் புரட்சிகளை உருவாக்குச்சு, உலகம் பூரா கிராமப்புற வாழ்க்கையை நிலைகுலைய வச்சது. அப்ப சுருக்கமா சொன்னா, சமூகத்தோட அச்சாணியா மதிக்கப்பட்ட ஒரு விவசாயி இப்போ ஒரு இரக்கமே இல்லாத உலகளாவிய சப்ளை செயின்ல ஒரு சின்ன போட்டியாளரா மாறிட்டார். ஆமா, அவரோட கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் அவரோட வாழ்க்கைய தீர்மானிக்க ஆரம்பிச்சது. சரியா சொன்னீங்க. அந்த நெருக்கடி தான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஆனா அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம ஆதாரம் அமெரிக்காவையும் இந்தியாவையும் ஒப்பிடுதே. அது ஒரு நல்ல உதாரணம். 2 இடத்துலயும் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. ஆனா காரணம் வேற. இது நிலத்தோட அளவு பொறுத்தது இல்லையா? ஆமா,
அமெரிக்கா மாதிரி மேற்கு நாடுகள்ல ஒரு விவசாயியோட சராசரி பண்ணை அளவு கிட்டத்தட்ட 200 ஏக்கர். 200 ஏக்கரா? அப்போ அவங்க நல்ல வசதியா இருப்பாங்கன்னு தானே நாம நினைப்போம். நாம அப்படிதான் நினைப்போம். ஆனா அங்க லாபம் ரொம்ப ரொம்ப கம்மி. பயிறு விலை திடீர்னு குறையுது, வானிலை எப்ப மாறும்னு தெரியல, அரசாங்க மானியங்களும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இதனால அங்க பண்ணை திவால்கள், அதாவது ஃபார்ம் பேங்க்ரப்சிஸ் கடந்த சில வருஷங்களா அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ இந்தியா மாதிரி கிழக்கு நாடுகள்ல நிலைமை என்ன? இங்கேயும் அதே பிரச்சனை தானா? இங்க பிரச்சனை நேர தலைகீழ். இங்க சராசரி பண்ணை அளவு 25 ஏக்கருக்கும் குறைவு. சில இடங்கள்ல 5-10 ஏக்கர் தான். தலைமுறையா அண்ணன் தம்பிக்குள்ள நிலத்தை பாகம் பிரிக்கிறதால நிலம் சின்னதாகிட்டே போகுது. ஆமா, இது பெரிய பிரச்சனை. இவ்வளவு சின்ன நிலத்துல ஒரு டிராக்டர் வாங்கி ஓட்டுறது கூட லாபகரமா இருக்காது. அதுதான் பாயிண்ட். நவீன இயந்திரங்களை பயன்படுத்த முடியாததால உற்பத்தி செலவு அதிகமாகுது. அரசாங்கத்தோட ஆதரவு இல்லாம விவசாயம் செய்யறதுங்கிறது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். இதனாலதான் கடனை தாங்க முடியாம விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிற சோகமான செய்திகளை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கு. விவசாயத்துக்கு இன்னொரு பெரிய எதிரியும் இருக்கு, மத்த தொழில்கள். ஆமா, ஆட்டோமொபைல், ஸ்டீல், எண்ணெய் மாதிரி அதிவேக தொழில்கள்னு சொல்லுவாங்க. முதலீட்டுக்கும் சரி, திறமையான ஆட்களுக்கும் சரி, விவசாயத்தால இந்த பெரிய துறைகளோட போட்டி போட முடியல. இங்கதான் புதுமையாக்கத்தின் வரம்புகள்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஆதாரம் சொல்லுது. டெக் கம்பெனி மாதிரி விவசாயத்துல ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் விட்டு சரி பண்ண முடியாது. ஒரு விவசாய செலவு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எங்க கேரட்ல 10% பிளாஸ்டிக் இருக்குன்னு விற்க முடியாது இல்லையா? கரெக்ட். இயற்கைக்குன்னு சில விதிகள் இருக்கு. இதுக்கு ஒரு அதிர்ச்சியான உதாரணம் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பால மேட் கவ் நோய், அதாவது மாடுகளுக்கு வர்ற ஒரு மூளை நோய் பயங்கரமா பரவுச்சு. ஆமா, நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ விவசாயிகளால பாதிக்கப்பட்ட மாடுகளை திரும்ப வாங்கவோ அந்த சுகாதார பிரச்சனையை சரி செய்யவோ முடியல. ஒரே வழி மக்களோட பயத்தை போக்குறது தான். அதுக்காக கிட்டத்தட்ட 45 லட்சம் மாடுகளை வெட்டி எரிஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயிக்கு அது எவ்வளவு பெரிய நஷ்டம்னு. 45 லட்சம் மாடுகளா? நினைச்சு பார்க்கவே முடியல. இது ஒரு துறை வீழ்ச்சி அடையும் போது அது சமூகத்தை எப்படி பாதிக்கும்னு காட்டுது. அமெரிக்காவில் டெட்ராய்ட், கேரி, இண்டியானா மாதிரி நகரங்கள் ஒரு காலத்துல கார், ஸ்டீல் தொழிலால செழிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தொழில் விழுந்ததும் அந்த நகரங்களே ஒரு மாதிரி பரிதாபமா இருக்கு. விவசாயத்துக்கும் அதே நிலைமை தான். இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்குனது அரசாங்கங்களோட கொள்கைகள் தான். சமீப காலமா நிறைய அரசாங்கங்கள் ஒரு தியரியை நம்புறாங்க. அதுக்கு பேரு சுதந்திர சந்தை மூலதன செயல்திறன் கோட்பாடு. ஓ, பேர் ரொம்ப பெருசா இருக்கே. சிம்பிளா சொன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். சந்தையை அதன் பாட்டுக்கு விடுங்க, அதுவே எல்லாத்தையும் சரி செஞ்சிடும். இதுதான் அந்த நம்பிக்கை. எந்த கட்டுப்பாடும் தலையீடும் தேவையில்லைன்னு சொல்றது. இதனால் என்னாச்சு? அரசாங்கங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருந்த மானியம், கடன், உத்தரவாத விலை எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே கஷ்டப்படுற விவசாயிய எந்த பாதுகாப்பு வலையும் இல்லாம பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளோட நேரடியா போட்டி போட விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதோட சமூக விளைவுகள் ரொம்ப மோசம். சின்ன விவசாயிகள் கிராமத்தை விட்டுட்டு நகரங்களுக்கு வேலை தேடி வர்றாங்க. இதனால நகரங்கள்ல நெரிசல், வேலையில்லா திண்டாட்டம்னு புது பிரச்சனைகள் உருவாகுது. ஒரு நாட்டுல மிகப்பெரிய மக்கள் தொகையோட பொருளாதாரம் பலவீனமாகும் போது அது அரசியல் ஸ்திரத்தன்மைக்கே ஒரு பெரிய ஆபத்தா மாறுது. நம்ம இப்போ பிரச்சனைய ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது. இதுக்கு தீர்வுதான் என்ன? நம்ம ஆதாரம் ஏதாவது வழி சொல்லுதா? ஒரு வழி சொல்லுது. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, விவசாயத்தை 2 உச்ச நிலைகள்ல இருந்தும் காப்பாத்தணும். ஒன்னு இந்த சுதந்திர சந்தைகளின் வெறி, இன்னொன்னு எந்த மாற்றமும் இல்லாத உறைந்து போன அரசாங்க இயந்திரம். இது 2க்கும் நடுவுல ஒரு பாதை இருக்கு. சரி, அது என்ன பாதை? இப்போ நாம இந்த விவாதத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். விவசாயிகளுக்கு உதவுறதுங்கிறது வெறும் தர்மம் இல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான பொருளாதார கொள்கைன்னு ஆசிரியர் சொல்றார். இதுக்கு அவர் ஒரு அகாடமிக்கான பேரையும் பயன்படுத்துறார். அது எப்போதுமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். என்ன பேர் அது? மறைமுகமான கெய்ன்ஷியன் திட்டங்கள், அதாவது டாசிட் கெய்ன்ஷியன் ப்ரோக்ராம்ஸ். ஆனா இந்த பேரை கேட்டு பயந்துராதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நில்லுங்க, இது ஏதோ வெறும் மானியம் கொடுக்கறத நியாயப்படுத்துற மாதிரி இருக்கே. இது எப்படி ஒரு புத்திசாலித்தனமான கொள்கையா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. இது வெறும் பிளாங்க் செக் கொடுக்கிற மாதிரி இல்ல. இத ஒரு சுய நிதியளிப்பு வளையம், அதாவது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் லூப்பா பார்க்கணும். அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்கிற உபரி பணம், அது மானியமா இருக்கலாம், கடனுதவியா இருக்கலாம், அந்த பணம் கிராமத்தோடே நின்னுடுறது இல்ல. ஓகே, அப்போ அந்த பணம் எங்க போகுது?
ஒரு கிராமத்துல இருக்கிற விவசாயிக்கு உதவுறது நகரத்துல இருக்கிற ஒரு ஸ்டீல் ஃபேக்டரிக்கு எப்படி உதவும்? எனக்கு அந்த இணைப்பு புரியல. அந்த இணைப்பு தான் இங்க மேஜிக். யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயி கையில கொஞ்சம் உபரி பணம் வந்தா அவர் முதல்ல என்ன வாங்குவாரு? ஒரு புது டிராக்டர் வாங்கலாம். சரி, டிராக்டர் எதால செஞ்சிருக்காங்க? ஸ்டீல். ஓ, புரியுது. அப்போ அந்த பணம் ஸ்டீல் தொழிலுக்கு போகுது. அதேதான், அந்த டிராக்டரை ஓட்ட டீசல் வேணும். அப்போ அந்த பணம் என்ன நிறுவனங்களுக்கு போகுது? அவர் புதுசா வீடு கட்டுனா சிமெண்ட் கம்பி கம்பெனிகளுக்கு லாபம். அவர் பேங்க்ல லோன் வாங்குவாரு, இன்சூரன்ஸ் போடுவாரு. இப்படி அந்த பணம் பல வழிகள்ல திரும்பவும் நகர்ப்புற பொருளாதாரத்துக்கே வந்து சேருது. அட, இது சூப்பரா இருக்கே. அப்போ விவசாயிகளை சந்தோஷமா வச்சுக்கிறது அவங்களுக்கு மட்டும் நல்லதில்ல, அது உணவு உற்பத்தி அதிகமாக்கி உணவு விலைய எல்லோருக்கும் கட்டுப்படியான விலையில வைக்குது. இது நகரங்கள்ல அமைதியை நிலைநாட்டுறதுக்கு ரொம்ப முக்கியம். இது ஒரு நேர்மறையான பின்னூட்ட வளையம். நிச்சயமா இது விவசாயத்தை திரும்பவும் ஒரு லாபகரமான தொழிலா மாத்தும். இளம் தலைமுறையினர் நிலத்துக்கு திரும்ப வரணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப முக்கியமா நகரங்கள் மேல இருக்கிற இந்த தாங்க முடியாத மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கும். கிராமங்கள்ல நவீன கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பத்தோட ஒரு மறுமலர்ச்சியே ஏற்படும். இந்த விவாதத்தை தொகுத்து பார்த்தா நாம எங்க ஆரம்பிச்சோம், எங்க வந்து நிக்கிறோம்னு தெரியுது. விவசாயிய உலகின் அச்சாணிங்கிற பழங்கால கருத்தோட ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு அவங்கள பாதுகாக்கிறது வெறும் தார்மீக கடமை இல்ல, அது ஒரு நவீன பொருளாதார தேவைங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உலகம் முழுக்க இருக்கிற விவசாயத்துக்கு ஒரு வலுவான பாதுகாப்பு வலை தேவை. பயிரிழப்பு, காலநிலை மாற்றம் மாதிரி நிச்சயமற்ற தன்மைகளை சமாளிக்க அவங்களுக்கு உபரி நிதி தேவை. விவசாயிகளை வெறும் பயனாளிகளா பார்க்காம அவங்கள நாட்டின் வளர்ச்சியில ஒரு பாகசுவாமியா, ஒரு பார்ட்னரா பார்க்குற கொள்கை தான் இன்னைக்கு தேவை. இந்த விவாதத்தோட இறுதியில உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இந்த பொருளாதார பெருக்கி விளைவுங்கிற ஐடியாவோட அடிப்படையில யோசிச்சு பாருங்க. உங்க நாடு இந்த மறைமுக கெய்ன்சியன் திட்டங்கள்ல ஒன்னு செயல்படுத்துதுன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு, கிராமப்புற தொழிலாளர்களுக்கு உத்தரவாதமான சுகாதாரம் வழங்குறது, அல்லது கிராமப்புற எரிசக்தி துறையில பெரிய அளவுல முதலீடு செய்யறது. இதுல எந்த திட்டம் நகர்ப்புற பொருளாதாரத்துக்கு மிக வேகமான பலனை தரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பண சுழற்சி எங்க இருந்து ரொம்ப வலுவா தொடங்கணும் உங்களுக்கு தோணுது? சிந்திச்சு பாருங்க.